ஓம் குருவாழ்க குருவே துணை. நேற்றைய பதிவின் தொடர்ச்சியை பார்ப்போமா? சிற்சில யோகிகள் சித்தர்கள் தன் பிராணனை வசப்படுத்தி திடீரென்று ஓரிடத்தில் தோன்றுவதும் பின் மறைந்து விடுவதுமாய் சித்து விளையாடினர். இதை அன்பர்கள் எவ்வாறு பயிற்சி செய்வது? இதற்கு சுழிமுனை சுவாசத்தில் ஆரம்பித்து வாசியோக நிஷ்டை புரிந்து கேவல கும்பகத்தில் நிறைபெறும் நீண்ட நேரம் பயிற்சியின் முடிவே இத்தகைய சாதனைகளை செய்ய இயலும். பிறகு இதே பிராணனை வசமாக்கும் தந்திரத்தால் அந்தரத்தில் பூமிக்கு மேல் உடலை நிறுத்தலாம், ஆகாயத்தில் பறக்கலாம், கண்டம் விட்டு கண்டம் செல்லலாம், உலகின் எந்த பகுதிக்கும் உடனே சென்று ஒரு நொடியில் தோன்றி காட்சி கொடுக்கலாம், அண்ட கோளம் வரை சென்று வரலாம். பின் இந்த உடலை அணுக்களாக பிரித்துவிட்டு சூக்கும தேகத்தில் சூக்கும லோகங்களுக்கு சூக்கும பயணம் செய்யலாம். இதை செய்தவர் வள்ளலார். பிராணனே சூக்கும தேகம், அதுவே மனம். பிராணனை வசமாக்கினால் சூக்கும தேகம் வசமாகும், சூக்கும பயணம் வசமாகும், சூக்கும வாசிகள் வசமாவார். ஆவிகள் சூக்குமவாசிகள் யாவும் பிராணனே. பிராணனை வசப்படுத்தியவன் நீரின் மேல் நடக்கலாம், நெருப்பின் மீதும் இருக்கலாம். ஏனென்றால் பிராணசக்தியை நீராகவும் நெருப்பாகவும் அண்ட கோலங்களாகவும் பஞ்சபூதங்களாகவும் இருக்கிறது. பிராணன் இந்த உடலுக்கு கட்டளை இடுவது யார்? இந்த உடலை இயக்குவது யார்? இந்த உடலால் வரும் இன்ப துன்பங்களை அனுபவிப்பது யார்? உனக்கு தெரியுமா? மாயை என்பது என்ன? மாயை பற்றி சிந்தித்ததுண்டா? இதுவும் புரியாத புதிர். இதனை புரிந்து கொள். இந்த உடலுக்கு கட்டளை இடுவது நீ அல்ல, இந்த உடலை இயக்குவது நீ அல்ல, இந்த உடலால் வரும் இன்ப துன்பங்களை நீ அனுபவிக்கவே இல்லை. அப்படியானால் இந்த உடலுக்கு கட்டளையிடுவது மனம். ஆம், மனம்தான் கட்டளையிட்டு வழி நடத்துகிறது. அதனால்தான் செல்லும் தடம் புரியாது, சேரும் இடம் அறியாது, சொந்த வழி ஏதுமின்றி வந்த வழி மாறி நிற்கிறாய். ஏனென்றால் இந்த மனம் என்பது என்ன? பொறுமையுடன் கேள். மனம் அறியாமையின் சொரூபம். இது குருடனுக்கு வழிகாட்டுதல் போல் உனக்கு வழிகாட்டுகிறது. அதனால்தான் எந்த முன்னடி வைக்க இயலாது தவிக்கிறாய். இந்த மனதிற்கு அடுத்து என்ன நிகழும் என்று தெரியாது, எதிர்காலம் எப்படி புரியாது, இறுதிநிலை அறியாது. ஆகவேதான் ஒவ்வொரு ஜீவனும் இந்த உலகம் என்னும் கானகத்துள் இருண்ட வனத்திற்குள் திக்கு திசை தெரியாது தட்டு தடுமாறி தத்தளிக்கிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போமா? குருவின் திருவருளால் இதன் தொடர்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் குண்டலினி யோகி வரதராஜன், தஞ்சாவூர். நன்றே செய்க, நலமே பெறுக. குருவாழ்க குருவே துணை.